திருச்சி மாவட்டம் அரியமங்கலம் சிறுமி மரணத்திற்கு நூடுல்ஸ் காரணம் இல்லை என ஆய்வு முடிவுகள் வெளியாகியுள்ளது. இதை பற்றிய விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். ஆய்வு முடிவுகள் சொல்வது என்ன? திருச்சி மாவட்டம் அரியமங்கலத்துல ஆன்லைன்ல நூடுல்ஸ் வாங்கி வீட்டில் சமைத்து சாப்பிட்ட விவகாரத்துல 15 வயது சிறுமி அண்மையில உயிரிழந்த விவகாரம் என்பது பேசுபொருளாக அமைந்திருந்தது. இதன் தொடர்ச்சியாக அந்த சீன தயாரிப்பான அந்த நூடுல்ஸ் வகைகள் தொடர்ச்சியாக பரிசோதனை மேற்கொள்ள உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு சுகாதாரத்துறை உத்தரவிட்டிருந்த ஒரு சூழல்ல தொடர்ந்து அந்த சிறுமி அருந்திய அந்த உணவு மாதிரிகள் என்பது சேகரிக்கப்பட்டு அந்த நூடுல்ஸ் உடைய தரம் என்பது பரிசோதனை செய்யப்பட்டிருந்தது. இது ஒரு புறம் இருக்க, சிறுமி சாப்பிட்ட நூடுல்ஸ் அந்த கொரிய நிறுவனத்தை சார்ந்தது என்பதால் அந்த கொரிய துணை தூதரக அதிகாரிகளும் ஆய்வு மேற்கொண்டதுல நூடுல்ஸ்ல எந்தவித பாதிப்பும் இல்லை என்பது உறுதியாகி இருந்தது. இந்த நிலையில தான் சிறுமி சாப்பிட்ட நூடுல்ஸ் மற்றும் குளிர்பானத்துல எந்தவித நச்சுத்தன்மையும் இல்லை என முடிவுகள் வெளியாகி இருந்த ஒரு சூழல்ல சிறுமிக்கு ஏற்கனவே உடல்நல பாதிப்புகள் இருந்ததன் காரணமாக வேறு ஏதேனும் காரணத்தால் சிறுமி உயிரிழந்தாரா என்று தடயவியல் துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக சிறுமியின் உடலானது பிரேத பரிசோதனை செய்யப்பட்டிருந்த நிலையில் அந்த பிரேத பரிசோதனை முடிவுகளிலும் கூட அந்த சிறுமியுடைய உயிரிழப்பிற்கு இந்த நூடுல்ஸ் வகை என்பது காரணம் இல்லை என தெரிய வந்திருக்கிறது. மொத்தம் 3 பாக்கெட்டுகளை வாங்கி சிறுமி உணவருந்தியதாக நூடுல்ஸை உண்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில நூடுல்ஸ் காரணம் இல்லை என தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் வேறு என்ன காரணத்தால் சிறுமி உயிரிழந்தார் என்ற கோணத்துல தற்போது விசாரணை என்பது துவங்கியிருக்கிறது. குறிப்பா ஏற்கனவே சிறுமிக்கு பல்வேறு உடல் நல கோளாறு இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த வகையில அது காரணமாக இருக்கலாமா என்பது தொடர்பாக விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.